ஐயா, உங்களுக்கு சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. என்னதான் நடக்குது உங்க ஊர்ல? சார் என்ன சார் சொல்றீங்க? சார், நம்ம காரைக்குடி மாவட்டத்தில் கங்கன்குடி கிராமத்தில் 22 பேருக்கும் மேலே சிறுநீரக பிரச்சனைனால நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க சார். அதான் பிரசாந்த், எனக்கும் ஒன்றும் புரியல. ஒரு கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் எப்படி ஒரே பிரச்சனை வரும்? ஐயா, உங்க கிராமத்துல என்ன நடக்குது? சார் எனக்கு ஒன்றுமே தெரியல சார். இந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த சிறுநீரக பிரச்சனை இருக்கு சார். எனக்கு ஒன்றுமே புரியல சார். சரிங்க ஐயா, உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துல டயாலிசிஸ் பண்ணணும், நீங்க போயிட்டு வாங்க. சரி சார். பிரசாந்த், அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிறுநீரக பிரச்சனை வந்துட்டு இருக்கு. எனக்கு இதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. நான் என்னன்னு போய் நேர்ல பார்த்துட்டு வந்துடுறேன். டாக்டர் வாங்க வாங்க உள்ள வாங்க. அதெல்லாம் விடுமா, குடிக்க தண்ணி மட்டும் கொடுங்க. கௌசி, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. அம்மா, உங்களுக்கு சிறுநீரகம் பிரச்சனை இருக்குன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கல்ல, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? எங்க டாக்டர், அப்படியே தான் இருக்கு, ஒரு முன்னேற்றமும் இல்லை. என்னம்மா சொல்றீங்க? இப்பதான் ஊர்ல இருக்க எல்லார்ட்டையும் பேசிட்டு வந்தேன். எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதிலே சொல்றீங்க. அதான் எப்படின்னு தெரியல. சார், இந்த தண்ணியை குடிங்க. உங்களுக்கே தெரியும் ஏன் எங்கள் ஊரில் இருக்கவங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு. என்னம்மா, குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டா உப்பு தண்ணி கொடுக்குறீங்க? சார், நாங்கள் குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணுறோம். இது உப்பு தண்ணி யூஸ் பண்றீங்களா? உப்பு தண்ணி யூஸ் பண்ணா சிறுநீரகத்துல உப்பு ஏறி கிரியேட்டினின் லெவல் அதிகமாயிடுமா? இதனால சிறுநீரகம் பாதிக்கப்படுறதுக்கே வாய்ப்பு இருக்கு. ஓ, இதனாலதான் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் சொல்லி வச்ச மாதிரி சிறுநீரக பிரச்சனை வந்துட்டு இருக்கா? ஏமா, உங்க ஊர்ல நல்ல தண்ணியே இல்லையா? அதை தான் சார் நாங்களும் கேட்குறோம். ஏன் சார் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணியை தர மாட்டாங்க? இது சம்மந்தமா எத்தனை பேர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் தெரியுமா? நான் யாருமே ரெஸ்பான்ஸே பண்ணலை. இந்த மாதிரி உப்பு தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா சிறுநீரகம் மட்டும் இல்லை, கல்லீரல், நுரையீரல்னு ஏகப்பட்ட பாதிப்பு வருமா? ஏமா, நீங்க தான் இந்த ஊர்ல இத்தனை பேர் இருக்கீங்களே, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கூட தர மாட்டாங்களா? எங்க சார், எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாட்டர் டேங்க் தான், அதுல தான் குடிக்கிறதுக்கு தண்ணி தருவாங்க. சார், இந்த உப்பு தண்ணியை குடிக்கிறதுனால சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கிட்டத்தட்ட 50 பேர் சிறுநீரக ஃபெயிலியர் ஆயிருக்கு சார். இன்னும் எத்தனை பேருக்கு ஆயிருக்குன்னு கன்ஃபார்ம் கூட ஆகலை. இதை பற்றி மேலே இருக்கவங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா சார்? எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆனால் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. காசு இருக்கிறவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்குவாங்க. எங்களை மாதிரி இல்லாதப்பட்டவங்க என்ன சார் பண்ணுவாங்க? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சரியான மருத்துவ வசதியே இல்லை. அப்படியே போய் எதனா கேட்டாலும் என்ன சொல்றாங்க, நீங்க போய் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் பார்த்துங்கன்னு சொல்றாங்க. நாங்க என்ன சார் பண்றது? நேத்து கூட ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க சார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பச்சை குழந்தை இறந்து போச்சு. இந்த மாசம் மட்டும் கிட்டத்தட்ட 20 பேர் சிறுநீரக பிரச்சனையால இறந்து போயிருக்காங்க. இந்த நியூஸ் எந்த சேனலுமே வரல, யாருமே இதை பத்தி பேசல. இதை பத்தி எத்தனை பேர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், ஆனா யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல சார். சுத்தமான தரமான தண்ணியை தர வேண்டியது அவங்களோட பொறுப்பு தானே சார்? எல்லாத்துலயும் ஊழல் பண்றாங்க, குடிக்கிற தண்ணியிலையும் ஊழல் பண்றாங்க. இதனால அப்பாவி ஜனங்க தானே சார் பாதிக்கப்படுறாங்க. என்னம்மா, உங்க ஊர் கொஞ்சம் கொஞ்சமா சுடுகாடு ஆகிட்டே வருது. சே, இதெல்லாம் மேலிடத்துல இருக்கவங்களோட அலட்சியத்தால தான் நடக்குது. எத்தனை உயிருங்க, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இத்தனை பேர் இறந்து போறாங்க. ஒரு ஊரே நல்ல தண்ணி கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சார். ஆனா இதை பத்தி யாருமே கண்டுக்கல. அவங்க குழந்தை குட்டிக்கு யாராச்சும் இப்படி ஆயிடுச்சுன்னா சும்மா இருப்பாங்களா சார்? இறந்து போன உயிருக்கெல்லாம் யார் சார் பதில் சொல்றது? நிச்சயம் அவங்க இதுக்கு பதில் சொல்லிதாமா ஆகணும். மேலிடத்துல இருக்கவங்களோட அலட்சியத்தால தான் நல்ல தண்ணி கிடைக்காம உங்க ஊர்ல இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. என்ன கரெக்டா சொல்லணும்னா, மேலிடத்துல இருக்கவங்க தான் இங்க இருக்க மக்களை கொண்டுட்டானுங்க. வயிறெறிஞ்சு சொல்றேன் சார், இதுக்கெல்லாம் அவங்க ஒரு நாளைக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். இத்தனை சாவுக்கும் காரணமானவங்க ஒரு நாள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க சார். நேரம் வரட்டும், ஓட்டு கேட்டு திரும்ப வருவாங்கல்ல. எங்க ஊர்ல இருந்து ஒரு ஓட்டு கூட அவங்களுக்கு கிடைக்காது. தண்ணி பிரச்சனைக்காக எத்தனை தடவை மனு கொடுக்க போயிருப்போம், அப்பெல்லாம் யாருமே கண்டுக்கல. ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வந்துருவாங்களா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு ரொம்ப நாளைக்கு இல்ல, இன்னும் 45 நாள் தான் இருக்கு, பாத்துக்கலாம். கௌசி, ரெடியா? ஏங்க போலாமா? என்னடி ட்ரெஸ் இது? ஏங்க நல்லா இல்லையா? ஏய், நம்ம என் தங்கச்சி பையனோட காது கூத்துக்கு போயிட்டு இருக்கோம். அங்க இப்படி நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. என்ன சபரி விளையாடுறியா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சாரி கட்டியிருக்கேன் தெரியுமா? என்னால மாத்த முடியாது. இங்க பாரு, அங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்க. அங்க உன்னை இப்படி பார்த்தாங்க, எனக்கு தான் அசிங்கமா இருக்கும். என்னால அங்க இருக்கவங்கள்ட்ட பேச்சு வாங்கிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. மத்தவங்க பாப்பாங்க, அசிங்கமா இருக்குங்கிறதுக்காகலாம் என்னால ட்ரெஸ் மாத்த முடியாது. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் இப்படிதான் ஃபங்க்ஷனுக்கு வருவேன். சொன்னா புரிஞ்சுக்கோ கௌசி.
இங்க பார் சபரி, மத்தவங்க என்ன நினைப்பாங்கல்ல என்னால என் கம்ஃபர்ட்டை விட்டு கொடுக்க முடியாது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்ஸை வச்சு குறை சொல்லிட்டு இருக்க போறீங்க? நான் இப்படிதான் ஃபங்க்ஷனுக்கு வருவேன், இல்லாட்டி நான் ஃபங்க்ஷனுக்கே வரல. இங்க பாரு, நீ இந்த ட்ரெஸ் பண்ணிட்டு தான் ஃபங்க்ஷனுக்கு வருவீனா? நீ ஃபங்க்ஷனுக்கே வர வேணாம், போ. என்னமா கௌசி, மாப்பிள்ளை எங்க காணோம்? அவர் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங்னு போயிருக்காருமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சரி சரி. என்னடி இது? என்ன அத்தை, எப்படி இருக்கீங்க? எதுக்கு கோச்சிட்டு போறாங்க? என்ன கௌசி, ஃபங்க்ஷனுக்கு போலாமா? ஏங்க, என்னங்க ட்ரெஸ் இது? ஏமா இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? ஃபங்க்ஷனுக்கு போய் யாராச்சும் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்களா? இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது தான் எனக்கு பிடிக்கும். இதான் நல்லா கம்ஃபர்டபுளா ஃப்ரீயா இருக்கு. அம்மா வேற கோச்சிட்டு போயிட்டாங்க. கீழே இருக்கவங்க எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? தயவு செஞ்சு போயிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. ஏய், யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் பண்ணுவேன். எனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை தான் நான் போடுவேன். அதுக்குன்னு எந்த இடத்துல என்ன ட்ரெஸ் போடணும்னு தெரியாதா? ஓ, என்ன சொன்ன? என்ன இடத்துக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு தெரியாதாவா? அன்னைக்கு நானும் வாங்கிட்டு இதானே கேட்டேன். அதுக்கு என்னமோ அதுக்கு ஏன் இஷ்டம், ஏன் கம்ஃபர்டபுள், ஏன் ஃப்ரீடம்னு என்னென்னமோ சொன்னேன். உன் இஷ்டத்துக்கு நீ என்ன ட்ரெஸ் வேணா பண்ணலாம், அது உன்னோட ஃப்ரீடம். ஆனால் இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்கு. எந்தெந்த இடத்துக்கு எப்படி ட்ரெஸ் போடணுமோ அந்தந்த இடத்துக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் போடணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. மற்றவங்களுக்காகலாம் நான் உன்னை மாற்றிக்க சொல்லலை, ஆனால் நமக்கு கொஞ்சமாச்சு காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்கணும். இன்னைக்கு உங்கள் அம்மா என்னை பார்த்தோன்னே கோச்சிக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி தான் அன்னைக்கு எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ வந்திருந்தாலும் நடந்திருக்கும். உனக்கு நடந்தா அது அசிங்கம், அதே எனக்கு நடந்தா அப்போ அதுக்கு பேர் என்ன? என்னை மன்னிச்சிருங்க, நான் புரிஞ்சுக்காம ஏதோ பண்ணிட்டேன். இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். இங்கே பாரு கௌசி, உனக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன். கீழே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு. அம்மா, என்னம்மாச்சு? ஏன் 2 நாளா வேலைக்கு வரல? உடம்பு சரியில்லைப்பா, அதனால தான் வீட்டு வேலைக்கு கூட வர முடியல. அப்படியும் ஒரு 3 நாள் ஆயிடும்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு உடம்பு இல்லையா? உங்க வீட்டுக்காருக்கு தானே உடம்பு இல்லைன்னு சொன்னீங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போறேன்னு சொன்னீங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போனதுனால தாம்மா எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, அந்த ஹாஸ்பிட்டலில் எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு அட்மிட் பண்ணியிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் டிச்சு தண்ணிலாம் தேம்பி வழிஞ்சு நிற்குதுமா. உங்க வீட்டுக்கார அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல் சென்னையில பெரிய ஹாஸ்பிட்டல்னு சொன்னீங்க. அங்கேயே எப்படி நடந்துச்சு? பேருக்கு தாங்க அது பெரிய ஹாஸ்பிட்டலு, ஆனால் கொஞ்சம் கூட சுத்தமாகவே இல்லை. அங்கே உடம்பு சரியில்லைன்னு போகிறவங்களுக்கும் அங்கே இருக்கிற கழிவு நீரால் வேற வியாதியெல்லாம் வருது. அங்கே ஆஸ்பத்திரிக்குள்ளேயே டிச்சு தண்ணி தேங்கி இருக்குதுமா. அந்த தண்ணியில் கொசு முட்டை போடுது. அந்த கொசு கடிச்சு அங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாருக்கும் வியாதி வருதுமா. அது மட்டும் இல்லை, அந்த சாக்கடை நாற்றத்தினால அங்கே வேலை பார்க்குற நர்ஸு, டாக்டர், பேஷண்ட் எல்லாமே மூக்க மூடிட்டு தான் இருக்காங்க. என்னம்மா சொல்றீங்க? இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஏதுப்பா டைமு? அவங்களாம் இந்த ஆஸ்பத்திரியிலையா ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறாங்க? நம்மளை மாதிரி ஏழை பழங்க தான் பார்க்க போகிறோம். அவங்கெல்லாம் இதெல்லாம் ஏன் கண்டுக்க போகிறாங்க சொல்லுங்க? மக்களோட அடிப்படை தேவையை இவங்க பூர்த்தி பண்ணுறதே இல்லை. அதை விட்டுட்டு ஏரியாவுக்கு போயிட்டு கல்யாண மண்டபம் திறக்கிறாங்க. கல்யாண மண்டபம் திறக்க வேணான்னு சொல்ல, ஆனால் அதோட இதுவும் முக்கியம் இல்லை. பாருங்க, எங்கள் வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். இப்போ எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் வீட்டில் தான் இருக்கிறோம். இதெல்லாம் கேள்வி கேட்க யாருமே இல்லை. இதெல்லாம் ஒரு விஷயமாவே யாருக்கும் தெரியாது. இங்க மட்டும் இல்லம்மா, ஊர்ல முக்காவாசி ஹாஸ்பிட்டல் இப்படிதான் இருக்கு. போதுமான வசதியே இல்லை. நாகப்பட்டினத்துல பிரெக்னண்டா இருக்க ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அங்க போதுமான டாக்டரும் நர்ஸும் இல்லாததுனால அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. வேலூர்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸு குழந்தை கையில இருக்க கட்டை கட் பண்றது பதிலாக கட்டை வரல கட் பண்ணி எடுத்திருக்கு. ஈரோட்டில் ஒரு 6 மாதம் கர்ப்பிணி பெண்ணு ஸ்கேன் எடுக்கலான்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அங்கே பார்த்தா குழந்தையே இல்லைன்ட்டாங்க. அவங்க அப்புறம் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் அங்கே ஸ்கேன் எடுத்தால் தான் தெரியுது குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு. இந்த லட்சத்தில் இருக்க நம்ம ஊரில் ஹாஸ்பிட்டல்லாம் இவ்வளவு ஏன்? விழுப்புரத்துல இடது காலில் பண்ண வேண்டிய ஆப்ரேஷனுக்கு வலது காலில் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் டாக்டர்ஸோட அலட்சியத்தினால தானே. தஞ்சாவூரில் போதுமான பெட் வசதி இல்லாமல் ஒரு பொண்ணுக்கு நிற்க வச்சு ட்ரிப்ஸ் ஏற்றிருக்காங்க. நீங்களாம் நினைக்கலாம் இதுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்னு. இவங்கெல்லாம் சரியா இருந்தா வேலை செய்கிறவங்களுக்கு இவங்க மேலே ஒரு பயம் இருக்கும்ல.
இவ்வளோ தப்பு நடக்குதே, இதை தடுக்க அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க சொல்லுங்க? மக்களுக்கு ஓட்ட வசதி இல்லாத நல்ல ரோடு, மக்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வைத்தியம் பார்க்க நல்ல ஹாஸ்பிட்டல், குழந்தைங்களாம் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல தரமான ஸ்கூலு, நல்ல கண்டிஷனில் இருக்க ட்ரைனேஜ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறது தானே உங்க வேலை. அந்த வேலையை இவங்க ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த மேல இருக்க அதிகாரிகள்லாம் ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. இவங்க அலட்சியத்தினால நம்மள மாதிரி இருக்கவங்க தான் கஷ்டப்படுறோம். மக்கள் உயிருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இவங்க பொறுப்பெடுத்துப்பாங்களா? அவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுக்க போறாங்க? இங்க வரவங்களாம் என்ன மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க? இங்க யாரை ஏமாத்தி எப்படி கொள்ளையடிக்கலாம்னு பாக்குறதுக்காக தானே வராங்க. ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு இங்க நம்ம இவ்வளவு விஷயம் பேசணுமே, இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு டிவி சேனல்ல நீங்க பாத்திருக்கீங்க? இதெல்லாம் யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் மட்டும்தான் பார்க்க முடியுது. இதெல்லாம் மக்கள் மறக்க மாட்டாங்கம்மா. நேரம் வரட்டும், இதுக்கெல்லாம் சரியான பதிலை நம்ம கொடுப்போம். மலப்படம் வேலையை பாருமா, இவாடு பொறுமையா வேலை செஞ்சுட்டு இருக்கா. இன்னும் 20 நாள்ல இந்த பில்டிங்கை கட்டி முடிக்கணும். சார் 4 நாளா ராவு பகலா வேலை செய்கிறோம். உடம்பு முடியல சார், ரொம்ப வலிக்குது சார். ஒரே ஒரு நாள் லீவ் கொடுங்களேன் சார். சும்மா நீ பாட்டுக்கு தான் உளறிட்டு இருக்காதம்மா, போய் வேலையை பாரு. எல்லாம் மொத்த சம்பளத்தையும் கட் பண்ணுவேன். என்ன சார், நான் உடம்புக்கு முடியலன்னு சொல்றேன், கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம பேசுறீங்க. இவ்வளவு நாளா கடப்புல கடந்தது இந்த பில்டிங்கு, அப்பெல்லாம் விட்டுட்டு 20 நாள்ல கட்டி முடிங்கன்னா எப்படி சார் முடியும்? என்னம்மா வாய் நீளுது? நான் யாருன்னு தெரியும்ல? எல்லாம் தெரியும் சார், தெரிஞ்சுதான் கேட்குறேன். அதான் எப்போ கேட்டிருக்க வேண்டியது, கேட்காம விட்டது எங்க தப்பு தான் சார். கேட்கறதுக்கெல்லாம் ஆள் இல்லைன்னு தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆட்சிக்கு வந்த முதல் நாள்ல இருந்து நீங்க பண்ண தப்பெல்லாம் கேட்கணும்னு நினைச்சா உங்களால பதில் சொல்ல முடியுமா சார்? நீட் தேர்வை ரத்து பண்றேன்னு சொன்னீங்களே, பண்ணீங்களா சார்? இங்க பாருமா, அதுக்கான சட்ட நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. 5 வருஷமா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஏன் சார் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன் நீங்களே, குறைச்சிங்களா? சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் தர நீங்க, அதுவும் தரல. இளைஞர்கள் 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தர நீங்க, அதுவும் தரல. எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்ற நீங்க, அதுவும் தரல. இப்படி நாங்க வரிசையா சொல்லிக்கிட்டே இருப்போம். உங்களால எதனா செஞ்சேன்னு சொல்ல முடியுமா சார்? சொல்லுங்க. ஏமா நிறுத்துமா, அதான் மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அது மட்டுமா? ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க. இப்ப பாரு, மாசம் மாசம் 5000 ரூபாய் வரை காசு தராங்கல்ல, அப்புறம் என்ன சார்? ஓசியில பஸ் விட்டா போருமா சார்? 4 வருஷமா எதுவுமே பண்ணாம கடைசி நேரத்துல வந்து அதை பண்ண இதை பண்ணேன்னு சொன்னா மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களா? இங்க பாரு, உனக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. போய் வேலை பாரு போ. பதில் சொல்லித்தான் சார் ஆகணும். ஏன்னா நாங்க தானே ஓட்டு போடுறோம். மக்கள் பணத்தை மொத்தமா கொள்ள அடிச்சிருவீங்க, அப்புறம் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பீங்க. மக்கள் பழசெல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கடைசி நேரத்துல அதை திறந்தேன் இதை திறந்தேன்னு சொன்னா மக்கள் நீங்க பண்ண தப்பெல்லாம் மறந்துடுவாங்க, அப்படிதானே? ஏமா, நாங்க தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்கோம், நீ என்னம்மா உன் இஷ்டத்துக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நீங்க கீழ்ச்ச லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுமே. இப்ப அவசர அவசரமா பண்றத முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? ஆனா ஒண்ணு சொல்றேன், பல நாள் திருடன் ஒரு நாளைக்கு அகப்படுவான்னு சொல்லுவாங்க. நல்லவங்க வேஷம் போட்டு மக்களை ஏமாத்தாதீங்க சார். நாம விட்டா ஓரா பேசிட்டு இருக்க. இங்க பார், இதுக்கப்புறம் உனக்கு இங்க வேலை கிடையாது, கிளம்பு. சார் நான் ஒன்றும் உங்களை நம்பி இல்லை சார், கையில தொழில் இருக்கு, நான் எங்க வேணாலும் போய் பழிச்சுக்குவேன். உங்களை மாதிரி 4 பேர் காலை பிடிச்சி பழைக்கிறவன் தான் பயப்படணும். இந்த மாதிரி பதவி பணத்தாசை பிடிச்சவெல்லாம் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. ஆமா, இவர் பெரிய கலெக்டர் வேலை பாக்குறாரு, நாம விட்டா ஓரா பேசிட்டு இருக்க. இங்க பார், இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் உனெல்லாம் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நான் தம்பி, என்ன ஞாபகம் இருக்கா? என்ன ஆட்டம் போட்டீங்க, மொத்தமாக செஞ்சு விட்டாங்க போல இருக்கு. மக்களுக்கு தெரியும் யார் நல்லது பண்ணுவாங்க யார் பண்ண மாட்டாங்கன்னு. என்னமோ போஸ்டிங் வந்துடும் அது வந்துடும்னா, இப்போ நீயே நடுத்தரில் இருக்க. நீ நம்பினவங்களே உன்னை காலை வாரி விட்டுருப்பாங்களே, அப்படித்தானே நம்பி ஓட்டு போட்ட எங்களுக்கும் இருக்கும். 5 வருஷமா ஒன்றுமே பண்ணாமல் ஓப்பி அடிச்சுட்டு இருந்தீங்களே, உங்களுக்கெல்லாம் வேணும். இனிமேலாச்சும் மக்களுக்கு நல்லது பண்ணாதான் அதிகாரத்தில் இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே நம்ம தான்ற தலகணத்தில் சுத்தக்கூடாது. இனிமையாச்சும் தெரிஞ்சுங்கன்னு நம்புகிறேன்.
மா நீங்க ஒழுங்கா சாப்பிட்றீங்களா இல்லையா? உங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் நோய் வந்திருக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, சுத்தமில்லாத சாப்பாடு, சுத்தமில்லாத தண்ணி இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் வரும். நோய் வந்துச்சுன்னா டயரியா, வயிற்று வலி இது எல்லாமே இருக்கும். ஏம்மா சுத்தமான சாப்பாடுலாம் சாப்பிட்றது இல்லையா நீங்க? நான் ஒரு துப்புரவு பணியாளர். எங்களுக்கு எங்கம்மா தரமான சுத்தமான சாப்பாடு கிடைக்கும் சொல்லுங்க. என்னம்மா இப்படி சொல்றீங்க? சார் அடுத்த கான்டாக்ட் நமக்கே கொடுத்துருங்க, அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் சார். பாருங்க சார், சாப்பாடுலாம் நல்லாவே இல்லை, சுத்தமாவே இல்லை, கல்லு மாதிரி இருக்குது. சோறுலாம் வேவே இல்லை சார். சாம்பார் பாருங்க, மாட்டுக்கு காட்டுற கைனி தண்ணி மாதிரி இருக்குது. இந்த சாப்பாடை சாப்பிட்டு 4 பேர் எங்க ஆளுங்க ஆஸ்பத்திரியில் ஃபுட் பாய்ஸ்னால அட்மிட் ஆயிருக்கிறாங்க. இதை நாங்களும் சாப்பிட்டா எங்க இது என்ன ஆகுமோ? கொஞ்சம் இதை என்னன்னு பாருங்க சார். ஏய், போடுற தின்னுட்டு ஒழுங்கா வேலையை பாரு. இதுனா 5 ஸ்டார் ஹோட்டலா நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு போறதுக்கு? சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட நாங்க என்ன பிச்சை எடுக்கிறோம்? ராத்திரி பகலமா நாங்க உழைக்கிறோம், சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னா வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க. இங்க பாரு, ஒரு நாளைக்கு 29,400 பேருக்கு சமைச்சிட்டு இருக்கோம். அத்தனை பேருக்கு சமைக்கும் போதும் சாப்பாடு தரமா இருக்கா, நல்லா இருக்கா, டேஸ்டா இருக்கான்னு பார்க்க முடியுமா என்ன? சார் எங்களை பார்த்தா மனுஷங்களா தெரியலையா? ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறதே 3 வேளை நல்லா சாப்பிடுறது தான். அதுலயே இந்த அநியாயம் பண்றீங்க. 29,000 பேருக்கு சமைச்சா என்ன, லட்சம் பேருக்கு சமைச்சா என்ன? சாப்பாடு நல்லபடியா செய்ய வேண்டியது உங்க கடமை தானே சார்? நீங்க சாப்பிடுவீங்களா இந்த சாப்பாடை? சொல்லுங்க சார். உன்ன மாதிரி குப்பாடுறவங்களுக்குலாம் சம்பளத்தை தூக்கி மூஞ்சில அடிக்கிறத விட்டு சாப்பாடு போட சொல்றானுங்கல்ல, எல்லாம் அவனுங்களை சொல்லணும். சை, நாங்க கேட்டோமா எங்களுக்கு சோறு போட சொல்லி? எங்களுக்கு சம்பள உயர்வு கேட்டோம், பணி நிரந்தரம் கேட்டோம். இதெல்லாம் பண்ணி தர முடியல. இதெல்லாம் மறைக்கத்தானே இந்த நாடகம்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. இந்த திட்டத்தை எடுத்துட்டு வரும்போது சாப்பாடு தரமா சுத்தமா இருக்குதுன்னு சொல்லி வீடியோ எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டீங்க. இங்க வந்து சாப்பிடும்போது தானே தெரியுது இந்த சாப்பாட்டை நாய் கூட சாப்பிடாதுன்னு. ஏதோ எங்களுக்கு நல்லது பண்ண திட்டம் எடுத்துட்டு வந்த மாதிரி பேசுறீங்க. இங்க பாருமா, எங்களுக்கு வர காய்கறி, அரிசி, எண்ணெய் எல்லாம் என்ன தரமாவா வருது? எல்லாம் மட்டமா தான் வருது. அதுல சமைச்சா எப்படி 5 ஸ்டார் ஹோட்டல் ருசி வரும்? அது எது எப்படி இருக்குமோ அது அப்படிதான் இருக்கும். புரியுதா? இந்த சாப்பாடை சாப்பிட்டு எதனா ஒண்ணு எங்களுக்கு ஆச்சுன்னா நீங்களா பொறுப்பெடுத்துக்கீங்க? எங்களை நம்பி எங்க குழந்தை குட்டிலாம் இருக்கு. எங்களுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா அவங்கள நடுத்தர்ல நிப்பாங்க. அப்ப சாப்பிடாத. ஒன்னையார் சாப்பிட சொன்னது? சார் நீங்க ஏதாவது நல்லது பண்ணுவீங்கன்னு தானே உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். எங்களை இப்படி கேவலப்படுத்துறீங்க. இந்த சாப்பாடை வேணா ஒண்ணு வேணாம் சார். நீங்க என்ன வேணா போடுவீங்க, நாங்க எடுத்து எதுவும் பேசவே கூடாது இல்ல? புரியுங்க சார். நாங்க ரோடு பெருக்கிறவங்களா இருக்கலாம், எங்களுக்கும் தன்மானம் இருக்கு. இதப்போ எப்படா சாப்பிடுறீங்க? சே, இப்படிலாமா பண்றாங்க? உங்களை மாதிரி துப்புரவு பணியாளர்லாம் கொரோனா, புயல், வெள்ளம் இந்த மாதிரி நேரத்துல ரோட்ல இருக்க குப்பையெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கூட ஒழுங்கா போட மாட்டாங்க. இவங்க துப்புரவு பணியாளர் உணவு திட்டத்துக்காக 60 கோடியே 75 லட்சம் ரூபாயை ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த காசெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல. எங்களுக்கு சாப்பாடு கூட வேன்ல வரலமா, குப்பை வண்டியில வருது. எங்கெல்லாம் பார்த்தா நாய் மாதிரி தெரியுதா சொல்லுங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. இப்பெல்லாம் நல்லது பண்றவங்களை விட நல்லது பண்ற மாதிரி காட்டிக்கிறவங்க தான் அதிகம். இந்த மாதிரி உணவு கொடுக்கறதுக்கு கொடுக்காமையே இருக்கலாம். இதனால எங்களை மாதிரி ஆளுங்களோட உடம்பும் வீணா போகுது, மக்களோட வரி பணமும் பாழா போகுது. நாங்க என்ன கேட்டோம்? ஒரு நாளெல்லாம் வேலை செஞ்சா 540 ரூபா கொடுக்குறீங்க, அதை 700 ரூபாயா கொடுங்க, பணியை நிரந்தரமாக்குங்க, உழைச்சிட்டு வந்தா எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க ஓய்வு வர கட்டித்தர நீங்க தான் சொன்னீங்க. அதுவும் தரல. வீட்டு காப்பீட்டு திட்டத்துல சலுகை செஞ்சு தரேன்னு சொன்னீங்க, செய்யலையே. இவ்வளவு கோரிக்கை வச்சோம், அதெல்லாம் செஞ்சு தரல. நாங்க கேட்டோமா சாப்பாடு வேணும்னு? சரி விடுங்கம்மா, எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான், எல்லாம் சீக்கிரமா மாறும். அதுக்கு தாம்மா நாங்களும் காத்துட்டு இருக்கோம். சரிங்க, நான் வரேன். என்னாச்சு கௌசி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம எதிர்த்த வீட்டில் கான்ட்ராக்ட் சூப்பர்வைசர் இருக்கார்ல, அவர் வீட்டு முன்னாடி ஒரு அம்மா வந்து தன் பையனை கொண்டுட்டு தான் சொல்லி கத்தி எடுத்து சாபம் கொடுத்துட்டு போறாங்க. ஏன், என்னாச்சு? நீ நல்லா இருப்பியா? நாசமா போக என் பிள்ளைய அநியாயமா பாரு. நீ என்ன கேட்டு போவியோ தெரியலையே. பையனா நான் சாக்கடை எழுறது உன் பையனோட வேலை.
சாக்கடை அள்ளும்போது விஷவாயு தாக்கி உன் பையன் இருந்துட்டான். அதுக்கு நான் என்ன பண்றது? என் புள்ளகிட்ட என்ன சொல்லி வேலைக்கு கூட்டு போனீங்க? சாக்கடை அள்ளணும் தானே, அங்க மனுஷ கழிவு அள்ள சொல்லி இருக்கிறீங்க. மனுஷ கழிவை மனுஷன் அள்ளக்கூடாதுன்றது சட்டமே இருக்குல்ல. அது தெரிஞ்சிருந்தோம் என் புள்ளைய அநியாயமா பண்ணிட்டீங்களா பாருங்களா. என்ன பண்ண சொல்ற? அந்த ஏரியால எம்எல்ஏ பிசினஸ் மேனு பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. அந்த இடத்தெல்லாம் மனித கழிவு சேர்ந்துருச்சு, சீக்கிரம் கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு தான் ப்ரெஷர் போட்டாங்க. ஏதோ தெரியாம உன் பையன் அங்க இறந்துட்டான். அது என்ன பண்ண சொல்ற? என்னது தெரியாம நடந்து போச்சா? ஐயா, வேலை செய்யற இடத்துல என் பிள்ளைக்கு முகக்கவசமோ பாதுகாப்பு கவசமோ கொடுத்திருந்தா கூட என் பிள்ளைய காப்பாத்தி இருக்கலாமே. முதல்ல அந்த இடத்துல மனித கழிவு அள்ளக்கூடாது. அங்க விஷவாயு அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் என் பிள்ளைய வேலைக்கு கூட்டு போய். அதான் உன் பையன் இருந்ததுக்கு 5 லட்ச ரூபா தரேன்னு சொன்னாங்கல்ல, அதை வாங்கி மூடிட்டு போக வேண்டியது தானே? இது என் பிள்ளையோட உயிருக்கு 5 லட்சம் ரூபாய் தான் மதிப்பா? அந்த 5 லட்சம் ரூபாயில என் பிள்ளைய திருப்பி கொண்டாந்து கொடுக்க முடியுமா உங்களால? போன உயிர் போனது தானே. என் புள்ள திரும்பி வருவானா சொல்லியா சொல்ல. ஏய் சீப்பா, சும்மா உயிரை வாங்கிட்டே. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன். நீ எல்லாம் என்ன கெதி கெட்டு போவ பாரு. பெற்ற வயிறு பத்தியா நீ சொல்ற, நாசமா போயிடுவேன். சே, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? இப்போ நம்ம 2026ல் இருக்கோம். ஃப்ளைட்லேருந்து ராக்கெட் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மனுஷ கழிவுகளை மனுஷங்க தான் அள்ளணுங்கிறதுக்கு மட்டும் ஒரு முடிவே இல்லை. இது பாரு கௌசி, மனுஷங்களே மனுஷ கழிவுலாம் அள்ளக்கூடாதுன்னு 1993 இந்தியாவில் சட்டம் வந்துருச்சு. 2013 அதை இன்னும் ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு இது மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதை தடை பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் இன்னும் மனித கழிவுகளை மனுஷங்க தான் அள்ளுறாங்க. இங்கே பாரு, சிட்டி மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்டேட் ஆகிருக்கு. அதனால் மிஷின் போட்டு லாரியில் ஏற்றிடுறாங்க. ஆனால் சின்ன சின்ன டவுனு வில்லேஜிலலாம் வந்து செப்டி டேங்க் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மிஷின் போட முடியாதுங்கிறதுனால மனுஷங்க தான் இறங்கி இன்னும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சே, மனுஷங்க எப்படி இதை க்ளீன் பண்ணுவாங்க? கஷ்டமாக இருக்காதா? இருக்கும் தான். இந்தியாவில் மட்டும் சராசரியாக 12 லட்சம் பேர் இந்த மனித கழிவுகள வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் 3/4 பேர் சேஃப்டி மாஸ்க்கு, க்ளவுஸு, சேஃப்டி ட்ரெஸ்ஸுன்னு எதுவுமே போகிறதில்ல. இதில் இன்னும் பெரிய பிரச்சனை என்னன்னா, சில காரணங்களுக்காக பல பேர் இன்னும் இதை குடும்பத்தொழிலாவே பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம்மா, இந்த 2013 சர்வே படி இந்தியாவில் மட்டும் சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 339 பேர் இந்த மனித கழிவு அள்ளுறதுனால இறந்து போயிடுறாங்க. இதில் 80% பேர் 60 வயசுக்குள்ளாரையே உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடறாங்க. இதெல்லாம் மேல் இடத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. ஆனால் அவங்க இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்தது கிடையாது. இந்தியா பொருளாதாரத்திலே மிகப்பெரிய நாடாக வளர்ந்துருச்சு. ஆனால் அப்படி இருந்தும் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இன்னும் ஒரு சொல்யூஷன் கூட கண்டுபிடிக்கலங்கிறத நினச்சி பார்க்கும்போது தான் ரொம்ப வெட்கக்கேடாக இருக்குது. நம்மலாம் நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்து கை கழுவுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க யாரோ பண்ண அசிங்கத்தை உள்ளே இறங்கி கழுத்து வர அந்த அசிங்கத்திலே நின்று க்ளீன் பண்ணுறாங்க. அவங்கள நினச்சாலே பாவமாக இருக்குது. நம்ம ஆளுங்க இதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்களா? நினைக்கும் போது கோவமாக வருது. கண்டிப்பாக ஒரு நாள் இதுக்கு ஒரு நல்ல தீர்வாக வரும். க்ளீன் பண்ண போகிறவங்களுக்கு ஒழுங்காக சேஃப்டி எக்யூப்மெண்ட், அப்புறம் இந்த க்ளீன் பண்ணுற இடம் சேஃப்டியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணாலே இங்கே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. இங்கே இப்படி மக்கள்லாம் இறந்து போகிறதுக்கு முழு காரணமே மேலிடத்துல இருக்கவங்களோட அலட்சியம் தான். வீட்டில் மகளிர் தொகையெல்லாம் மாதம் மாதம் கரெக்டாக வருதா? வருது. அப்புறம் பென்ஷன்லாம் கரெக்டாக வருதா? வருது. இப்போ கொடுத்த 5000 வாங்கிட்டேன். அப்புறம் என்ன, நமக்கே ஆதரவு கொடுத்துருங்க. ஏய் நில்றா, இவ்வளோ நேரம் நீ கொஷின் கேட்டில, நான் ஒரே ஒரு கொஷின் கேட்கட்டா? 4 வருஷமா எதுவுமே பண்ணாமல் எலெக்ஷன் டைம் அப்போ வந்து அறக்க பறக்க பஸ் விடுறீங்க, லேப்டாப் கொடுக்குறீங்க, 5000 ரூபா காசுலாம் கொடுக்குறீங்க. என்ன அர்த்தம்? எல்லாம் மக்கள் நல்லதுக்கு தான். இந்த சலுகை, ஃப்ரீ பஸ் எல்லாம் டெய்லியும் ஃப்ரீ பஸ்ஸில் தானே போயிட்டு வரீங்க. சலுகையும் இலவசமும் மட்டும் நம்ம நாட்டோட முன்னேற்றத்துக்கு உதவாது. இப்போ வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லலை. 4 வருஷமா எதுவுமே பண்ணாம இப்போ வந்து அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு வந்து நிக்கிற. அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தான் தெரியல. யாரு? ஏதோ அவங்க ஆளுங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கணுமா, வந்துட்டான் வரலைன்னு சொல்லேமா. என்ன தம்பி, மண்டைக்கடலான்னு வந்தீங்களா? அதெல்லாம் இல்லை சார், உங்களுக்கே தெரியும் யார் ஆட்சியில் நிறையா நல்லது பண்ணியிருக்காங்கன்னு. இங்கே பாரு, மக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்கன்னு தோணுதோ
அவங்களுக்கு அவங்களே ஓட்டு போடுவாங்க. அதை விட்டு காசு கொடுத்துலாம் அவங்க ஓட்டை வாங்க முடியாது. புரியுதா? இது மக்களாட்சி தான், மன்னராட்சி கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் என் விசுவாசம் எங்க ஆளுங்களுக்கு தான். எவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நீங்க நியூஸ் சேனல்லாம் பாக்குறதே இல்லையா? டேய், நியூஸ் சேனலே உங்களோடது தான்டா. அது என்ன நியூஸ் வரணும் என்ன நியூஸ் வரக்கூடாதுங்கிறத நீங்க தான் பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்கீங்க. அது மட்டுமா, இங்க நிறைய வித்துட்டு இருக்க நியூஸ் பேப்பரே உங்களோடது தான். எதை விளம்பரம் பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்ணேன்னு எங்களுக்கு தெரியாதா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லு. மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயம் பண்ண அந்த விஷயம் பண்ண ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லு. ஒன்னு என்ன 9 சொல்லுவேன். ஓ அப்படியா? என்ன சொல்லு பாப்போம். மகளிர் தொகை, ஃப்ரீ பஸ், இந்த எஜுகேஷன் லோன் தள்ளுபடி. அப்படியே எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்ணி நொட்டினீங்க. 4 வருஷமா தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்க. இப்ப வர ஒன்றும் பண்ணல. நீட் எக்ஸாமை கேன்சல் பண்றேன்னு சொன்னீங்க, அதையும் பண்ணல. பூர்ண மதுவிலக்கு அமுல்படுத்துறேன்னு சொன்னீங்க, அதையும் பண்ணல. இப்படி பண்றேன்னு சொன்ன எதையுமே பண்ணலனா அப்புறம் எப்பறம் எங்களுக்கு உங்களுக்கு ஓட்டு பண்ணணும்னு தோணும்? அதெல்லாம் சென்ட்ரல், அவங்கள்ட்ட போய் கேளுங்க. டேய், இதான் சொல்ற போறேன். ரோடு, ஹாஸ்பிட்டல்னு எதுவுமே ஒழுங்கா பண்றது இல்ல. ஊருப்பட்ட அசிங்கத்தை பண்ணிட்டு அதை நியூஸ் சேனல்லே வரவிடாம பண்றீங்க. நீங்க போடுற ஆட்டெல்லாம் எங்களுக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கீங்களா? மக்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்றோம், அதுக்கெல்லாம் மரியாதை இதுதானா? தம்பி, நீங்க நல்லது பண்ணா நாங்க என்ன உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்க போறோம்? உனக்கு என்ன கஷ்டமோ பாவம், நீயே காசுக்காக தான் இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்க. காசுக்காகலாம் இல்ல, விசுவாசம். அப்படியா? சரி, நான் உங்ககிட்ட கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்றியா? ஆளை விடுங்கடா சாமி. ஏய், கொஸ்டின் கேட்டா ஆன்சர் சொல்லாம ஓடுற. ஏய், உனக்கு என்ன வேலைங்க? வரதட்சணையா கொடுத்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். இங்க என்ன இருக்கு? அதான் அப்பவே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டியே. ஏய், நீ கொண்டு வந்ததுங்க என்ன இருக்கு? கொஞ்சம் ஓட்ட உடைச்சல் எல்லாம் இருக்கு, அதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். ஏய், உங்க வீட்டுல வரதட்சணையா கொடுத்த எல்லா பொருளும் உருப்படாமையே இருக்குது. இந்த மாதிரி பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கு உங்க அப்பா வாங்கி கொடுக்காமே இருந்திருக்கலாம். ஏய், என்ன துணி துவைச்சிருக்க? என்ன வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒப்ப? ஆனாவே மாட்டேங்குது. ஒரு பொருள் கூட உருப்படியா வாங்கி கொடுக்க மாட்டாங்க உங்க அப்ப. இல்லையா அத்தை, நேத்து கூட வாஷிங் மிஷின்ல நான் துணி துவைச்சனே. அப்ப நான் போய் சொல்றேனா? சரி விடுங்க அத்தை, நான் இன்னைக்கு கையிலே துணி துவைச்சிடுறேன். உங்க அப்பா ஒரு பொருள் கூட நல்ல பொருளை வாங்கி தர மாட்டானா? மா, எதுக்குமா கீழே உட்காந்துருக்க? சோஃபால உட்கார வேண்டியதானே? ஏண்டா, இதெல்லாம் பார்த்தா சோஃபா மாதிரியே தெரியுது. 5 நிமிஷம் உக்காந்தாலே முதுகெல்லாம் வலிக்குது. இதுல உட்கார்றதுக்கு தரையிலேயே உட்காந்துடலாம். ஏண்டி, நானும் என் பிள்ளை என்னடி பாவம் பண்ண உங்க அப்பனுக்கு? இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான், இதுக்கு வாங்கி கொடுக்காமே இருந்திருக்கலாம்ல. எங்கேயோ செகண்ட் ஹேண்ட்ல எல்லாத்தையும் வாங்கி வந்து கொடுத்துருக்கான். ஒண்ணு கூட உறுப்பு இல்லை, உன்னையும் சேர்த்துதான். ஏன் எப்ப பார்த்தாலும் அப்பாவை குறை சொல்லிட்டே இருக்கீங்க? உங்க அப்பனை குறை சொல்லாம யார சொல்றதா? வரதட்சணை வாங்குறதே தப்பு, இதுல 1008 குறை வேற. பாத்தியாடா, உன் பொண்டாட்டி என்ன திமிரா பேசுறா? ஏய், எங்க அம்மா கிட்ட மரியாதையா பேசு, புரியுதா? ஃபர்ஸ்ட் மரியாதைனா என்னன்னு உங்க அம்மாவுக்கு சொல்லித்தாங்க. அப்பாவை எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? உங்க அம்மாவுக்குலாம் கூட கூட பேசினாதான் அறிவு வரும். நானும் பார்த்துட்டே இருக்கேன், எங்க அம்மா கிட்ட மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க. வீட்டு விட்டு வெளிலப்படி. அத்தை, இந்த வீட்டுக்கு நான் வரும்போது இந்த வீட்டுல ஒண்ணுமே இல்லை. வாஷிங் மிஷின் இல்லை, ஏசி இல்லை, சோஃபா இல்லை, எதுவுமே இல்லை. நீங்க சொல்ற மாதிரி எங்க அப்பா பண்ணது பெரிய தப்பு தான். உங்ககிட்ட எதுவுமே கேட்காம நீங்க கேட்டதுக்கெல்லாம் ஓகேன்னு சொன்னார் பாருங்க, அதுதான் தப்பு. என்னத்தான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது வாழை சுட்டுட்டு எதையோ சாப்பிட்றதுக்கு போகுமா? எங்க அப்பா பண்ண தப்ப நான் சரி பண்ண வந்திருக்கேன். எல்லா பொருள்லயும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குல்ல. கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது டௌரியா நாங்க தானே பொருளெல்லாம் எடுத்துட்டு வரோம். அப்போ டிவோர்ஸ் ஆச்சுன்னா அதெல்லாம் நாங்க தானே எடுத்துட்டு போனோம். இங்கே இருக்கணும்னு எதுவும் சட்டம் இருக்கா என்ன? டௌரியா எடுத்துட்டு வர பொருளெல்லாம் நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு கொடுத்தது, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு இல்ல. பிரசாந்த், ஜான், சோஃபா எடுத்துட்டு போங்க. தம்பி தம்பி எடுக்காதீங்க தம்பி, சொன்னா கேளுங்க. வெளியில பார்த்தாங்கன்னா அசிங்கமா நினைப்பாங்க. அத்தை, ஏமா இங்க எதுக்கு வந்த? அதான் வீட்டை விட்டு வெட்டிட்டீங்கல்ல, இப்ப எதுக்கு வந்தீங்க? மா,
இதுக்கு அப்புறம் இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. அதான் உனக்கு உன் பொண்ணு 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல ஏதாச்சும் வீட்டுல போய் தங்கிக்கோ. ஏய் நான் என்னடா பண்ணேன்? சும்மா நடிக்காதம்மா. அப்பா போனதுக்கு அப்புறம் இருக்கிற சொத்தெல்லாம் உன் பொண்ணு பேர்லயும் அந்த 2 பசங்க பேர்லயும் எழுதி வச்சிட்ட. எனக்கு என்னமா எழுதி வச்ச? அந்த ஓட்ட குடிசல் வீடு எழுதி வச்சிருக்க. அதை வச்சு என்னமா பண்றது? இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிச்சிடாத, பேசாம போயிடு. கௌசி, ஏமா ஏன் அழுகுற? அத்தை, அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல அத்தை. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். அவருக்கு கிட்னி போயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்னமா சொல்ற? ஆமா அத்தை, 3 லட்ச ரூபா பணம் இருந்தாதான் வேற கிட்னி வைக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்கிட்ட பணமும் இல்லை, வேற கிட்னி கொடுக்க யாருமே இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. நீ அழுவாதம்மா, எதுக்கும் கவலைப்படாத. அத்தை நான் இருக்கேன். ஆப்ரேஷன் தானே, அது நல்லபடியா முடிச்சிடலாம். கவலைப்படாது, வா. கௌசி, நானும் அப்போத்துலேருந்து கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு கிட்னி கொடுத்தது யாருன்னு. இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டேற. நான் தான் அவனுக்கு கிட்னி கொடுத்துருக்கேன்னு எக்காரணத்தை கொண்டும் சபரிக்கு தெரிய வேண்டாம், சரியா? ஏங்க, அவங்க உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கௌசி, அவன் யாருன்னு தயவு செஞ்சு சொல்லு. நான் அவங்கள பார்த்து ஒரு நன்றியாச்சும் சொல்லணும்டி. அப்படி சொல்லணும்னா நீங்க உங்க அம்மாவுக்கு தான் சொல்லணும். என்ன சொல்ற? எங்க அம்மாக்கு எதுக்கு நன்றி சொல்லணும்? ஆமாங்க, அவங்க தான் உங்களுக்கு கிட்னியே கொடுத்தாங்க. அதை உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தான் மனசே கேட்கல. கௌசி, என்ன சொல்ற? உண்மையாவே எங்க அம்மா தான் எனக்கு கிட்னி கொடுத்தாங்களா? ஆமாங்க, நீங்கள் அவங்களுக்கு பண்ணது ரொம்ப தப்புங்க. நீங்கள் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவங்க கிட்னியை கொடுத்து உங்கள் உயிரையே காப்பாற்றிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவங்கள வீட்டை விட்டு வெளியில் துரத்துனது ரொம்ப தப்புங்க. கௌசி, நான் உடனே எங்க அம்மாவை பார்க்கணும் கௌசி. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்டி. இவ்வளவு நாள் நான் அவங்கள புரிஞ்சிக்காம நடந்துக்கிட்டேன். பிள்ளைங்க வேணா பெத்தவங்களை கைவிடலாம், ஆனால் பெத்தவங்க எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைங்களை கைவிட மாட்டாங்க.